ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ டைரக்டா ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஜியான் வந்து அப்படியே ஜூயி கிட்ட வந்து க்ளோஸா வர மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா இந்த அதுக்குள்ளே ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்பதான் தெரியுது இது வந்து ஜூயியோட கணவனு. அவ டக்குன்னு முழிச்சிடறான். முழிச்சு செல் எடுத்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்கு. இந்த மாதிரி நான் இன்னைக்கு டேட்டுக்கு போறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளும் வந்து ஹாப்பியா ஓகேடி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜியானுக்கு வந்து கேட்கறான், கண்டிப்பா இன்னைக்கு இந்த கான்செப்டுக்கு வந்துருவீங்க தானே அப்படிங்கனோடனே கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வருது. உடனே அவ துள்ளி குதிச்சுட்டு கிளம்ப போறான். ரொம்ப பிரிட்டியா கியூட்டா ரெடி ஆகி கிளம்புறான் நம்ம ஜூயி. இந்த பக்கம் நம்ம ஜியானும் அந்த கான்செப்ட் கிளம்பிட்டு இருக்கான். எப்படியாவது அவளும் வந்துருவா, நம்ம பார்த்தோமா அவளையும் வேற கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஜூயி வந்து கிளம்பி அந்த கான்செப்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். வந்து அங்க எல்லாம் இருக்கிற கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஹெட் பேங்க் வந்து இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த ஹெட் பேங்க் பாக்குறதுக்கு அப்படியே முயல் குட்டி மாதிரி கியூட்டா இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் நினைச்சு பாக்குறா, ஜியானு வந்து இவனுக்கு போடுற மாதிரி வந்து ஜியானுக்கு போடுற மாதிரியும் அப்படி அவங்க ரெண்டுத்துக்குள்ள ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தா இவளே வெக்கப்பட்டு இருக்கான். சரி அப்படின்னு இது அந்த ரெண்டு பேரையும் இவ வாங்கி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் வாங்க உள்ள கான்செப்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடும் போது என்ன இவ்வளவு டைம் ஆச்சு இன்னும் அவர் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஜூயி கொஞ்சம் பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து ஒரு காஸ்ட்லியான கார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. ஜியான் தான் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவ்வளவு பார்க்க போறான். ஆனா அங்க போய் பார்த்தா கசின் பொண்ணு வந்தாரா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நீங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன சிஸ்டர் மறந்துட்டீங்களா, நீங்க தானே இன்வைட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஜியான் அப்படிங்கிறது எஸ்ஒயின் தான் சொல்லுவாங்க, சின்சியா அப்படிங்கிறது எஸ்ஒயின் தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஷார்ட் நேம் ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து இருந்திருப்பான். இப்பதான் அது வந்து கிளியர் ஆகுது. ஓ நம்ம இவளைத்தான் வந்து ஜியான் நினைச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன சிஸ்டர் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சேன்னு தான் கொஞ்சம் இதா இருந்தேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல, மா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் அங்க கான்சர்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த லேடி வந்து சாங் பாட ஆரம்பிச்சாங்க. உடனே இருந்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசிக்க கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜூயி வந்து ரொம்ப சேடா இது பண்ணிட்டு இருக்காளா. உடனே இருந்துட்டு என்ன சிஸ்டர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு இந்த சாங் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏன் சிஸ்டர் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கறான். உடனே இருந்துட்டு ஆமா இப்பதான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து என்னை சீட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னாச்சுன்னு கேட்டோன்னே இவ்வளவு டீட்டெயிலா சொல்றான். இந்த மாதிரி வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாளா என்னை சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆனா அவங்க அங்கிள் வந்து ரொம்ப நல்லவர் தான், ஆனா அந்த பொண்ணு தான் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்ப நீங்க அவங்க அங்கிள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் அவளை ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ்வளவு சரி இவ்வளவு கேட்டு சிரிச்சிட்டு வந்து நம்ம ஜியானும் வந்திருக்கான், யூ ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, கூடவே நம்ம பேரான குவான்ஜியும் ஜூயோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த கான்செர்ட் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வரும்போது நம்ம கசின் பொண்ணு சரி சிஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் போயிடறான். சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூயி கிளம்போது அப்பதான் யூ ப்ரொஃபஸரை பாக்குறான். ப்ரொஃபஸர் யூ நீங்களும் இந்த கான்செப்டுக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமா ஜியான் தான் எனக்கு ஒரு டிக்கெட் தந்தாரு, அதனாலதான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம கசின் பொண்ணும் பாக்குறான். ஓ இவருக்கும் நம்ம அம்மா கான்செப்ட் தான் ரொம்ப பிடிக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்மளுக்கு ஒன்னு ரிவீல் பண்றாங்க. இந்த சிங்கர் இருக்காங்களா அவங்க வந்து நம்ம கசின் பண்ணோட அம்மா அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்றாங்க. ஒன்னே இருந்துட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்களா. கரெக்டா வந்து நம்ம ஜியானு பாத்துறா. பாத்துட்டு ஓ இவங்க ரெண்டு இருந்தா ஒன்னா வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. கரெக்டா யூ ப்ரொஃபஸர் சரி ஜூயி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கிளம்பி போயிடுறாளா. உடனே நம்ம பொண்ணு வந்து கார்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு சடனா ஒரு கார் வந்து பிரேக் போடுதா. இவಳು அப்படியே டக்குன்னு பயந்துட்டா. ஒரு நிமிஷம் பயந்துட்டு அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி போறாளா. யார்டா அப்படி வந்து மோதனது அப்படிங்கிற மாதிரி உள்ள பார்த்தா நம்ம ஜியான் அப்படியே முறை பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே இவன் எப்படி பாக்குறா அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம ஒரு ஆக்டிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ எனக்கு கால் சுலுக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். உடனே ஜியானு பாக்குறான் என்னாச்சு அப்படின்னு, எனக்கு கால் இந்த மாதிரி வந்து சுலுக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாளா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே கார்டேக் பண்ணிருந்தாங்க பத்தியா, அங்க இருந்து கால் வருது. உடனே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறதே மறந்து நம்ம பொண்ணு வந்து நடக்க ஆரம்பிச்சாராம். இத வந்து நம்ம ஜியான் பார்த்தனால எல்லாமே ஆக்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் பாட்டு கோமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். உடனே நம்ம ஜூயை வந்து பின்னாடியே வந்து நில்லுடா உனக்காக தான் நான் வந்து புக் பண்ண காரையே வேண்டான்னு சொல்லிட்டு நீ வாட்டி விட்டுட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நம்ம பொண்ணு பின்னாடியே ஒடியாந்துட்டு இருக்காளாம். உடனே வந்து அவருக்கு நிஜமாலுமே கால் சொல்லிருச்சு. இது வந்து ஜியானும் பாக்குறான். பார்த்துட்டு அவன் பாட்டு போறானா. உடனே இருந்துட்டு இவ திட்டிட்டே வர்றா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்கான். நான் இப்படி இந்த நிலைமை
பூமியில இருக்க அம்பாடு விட்டுட்டு போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டே வர்றான். யூட்டன் பண்ணி வர்றான். வந்து நிக்கிறாளா, அவனால நிக்கிறானா, உடனே இருந்துட்டு என்னையா திட்டிட்டு இருக்காங்க, என்னையா திட்டிட்டு இருக்க அப்படின்னு, ஐயோ உங்களையெல்லாம் ஒண்ணு திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளு வந்து கார்ல ஏறி கொதுக்குறா. உடனே ஜியான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு போய் முதல்ல வந்து உன் கால் எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிக்குவோம், அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை இறக்கி விடுறாளா. உடனே இருந்துட்டு அவன் என்னால எப்படி நடக்க முடியும், எனக்கு ரொம்பவே கால் வலிக்குது, ரொம்பவே பெயினா இருக்கு, என்னால நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜியானும் பாக்குறா வேற வழி, நம்ம பொண்ணு ஏன் இல்ல அப்படிங்கிற மாதிரி அழகா தூக்கிடுறான்னா நம்ம பொண்ணுக்கு இதுதானே ஆசைப்படா. உடனே ரொம்பவே என்ஜாய் பண்ணி அப்படி ரசிச்சுட்டு வரா. உடனே இருந்துகிட்டு ஜியான் இருந்துகிட்டு ரொம்பவே நம்ம பொண்ணு என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வரா. உடனே இருந்துகிட்டு நீங்க இதுல பாக்குறதுக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னி, அப்படியே தெரியுது, என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாவே உனக்கு தெரிய வேண்டாமா, நீ எவ்வளவு வெயிட்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு, அப்படியா நான் வெயிட்டாவா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூயும் கேட்கறான். ஏன் இதுக்கு முன்னாடி உன் பாய் ஃப்ரெண்டு சொன்னதே இல்லையா அப்படின்னோடனே, இல்ல இது வரைக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை தொட்டதே இல்லை அப்படின்னோடனே நம்ம பையனுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிருது இந்த மாதிரி சொன்னே. அப்புறம் போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ண வந்திருக்கான். அப்போ வந்து டாக்டர் காலை தொட்டு செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா நம்ம ஜியான் ரொம்பவே கத்துறா, ரொம்பவே பெயின் இருக்கிற மாதிரி. சடனாக வந்து நம்ம ஜியானுக்கு ஒரு கால் வந்துடுது. அதனால அவன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்தானா உடனே இருந்துட்டு நம்ம ஜூயி வந்து கத்துறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே இருந்துக்கிட்டு நம்ம டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவன் வந்து அவன் பாய் ஃப்ரெண்டு முன்னாடி ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன உன் பாய் ஃப்ரெண்டு முன்னாடி க்யூட்டாக ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமில்ல ஒரு 1 வீக்ல சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்டு பார்க்கறக்கு ஹேண்ட்ஸமாக க்யூலாக தான் இருக்கான், ஆனால் என்ன அவன் கொஞ்சம் மனசு கல் நெஞ்சமா இருக்கிறவனாட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூயி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜியானும் வந்துடுறான். வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனு காது வச்சு கேட்டுட்டு இருக்கா. ஒன்னே இருந்துக்கிட்டு அவனும் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான், இவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி. டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே நம்ம பையனுக்கு சந்தோஷமாச்சா, நம்மளை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டாக்டர் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க தெரியுமா, அவருக்கு மனசாட்சிங்கிறது இல்லைன்னு நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, ஏன்னா அவருக்கு தான் ஹார்ட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜியானுக்கு அப்படியே கடுப்பாயிருது. உடனே இருந்துக்கிட்டு அவன் கோச்சிட்டு கீழே போயிடுறான். உடனே இருந்துட்டு யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குதான். நம்ம ஜியான் தான் வந்திருக்கிறான்னு மறுபடியும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு நர்ஸ் பொண்ணு கிட்ட வீல் சேரத்தை சொல்லிட்டு வந்திருப்பான் போல. அந்த பொண்ணு வந்து வீல் சேரில் தள்ளிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு இன்னும் பெயினாக இருக்குது, என்னால் எந்திரிச்சு போய் எப்படி காரில் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூயி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம தூக்கியே கொண்டு போய் உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியானு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு ஜியானு மனசில் நினச்சிட்டு கரெக்டாக தூக்கம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது பார்த்தோன்னே நம்ம ஜூயை அலறி அடிச்சுட்டு போய் ஜியான் பின்னாடியே ஒழிஞ்சிடறான். உடனே ஜியான் பார்க்குறான், இப்போ தானேடி கால் நடக்க முடியலன்னு சொன்னேன், நல்லா நடந்து வந்து நிற்கிறியடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தோன்னே இவளுக்கு அது புரியுது. குடுகுடுன்னு ஓடி போய் கார்லேயே உட்காந்து இருக்கிறான். உடனே இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்களா, ட்ராவலிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஜியானுக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. டே மச்சான், அவனோட ஆக்டர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்டர் இருக்காங்களா, அவங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, எதுக்குடா மச்சா அப்படிங்க கேட்டோன்னே, மாதிரி ஒரு இதில் வந்து நடிக்கிறக்கு ஆள் வேணும்டா, அதுதான் அவங்களை வந்து ரெஃபர் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டே அவங்கெல்லாம் என்னடா ஆக்டர், இப்போ என் பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க பாரு ஒரு மகா பெரிய ஆக்டர், அவங்க முன்னாடியெல்லாம் அவங்க தோத்து போயிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூயை வந்து வச்சு செஞ்சுட்டு வரோம். நம்ம ஜூயோ எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்கிறேன்னு தெரியாமல் ஒரு க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் தருவா பாரு, நீங்களே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஒன்னே இருந்துட்டு வங்கமாக கலாச்சி நம்ம ஜியான் வந்து அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம கசின் பொண்ணோட அம்மா கசின்னு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காகவோ. அங்கே வந்து நம்ம ஜியானும் வந்துடணும். வந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜியான் சொல்கிறா அக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் தெரியுது நம்மளுக்கு ஜியானும் அவங்க அம்மாவும் வந்து ஓன் சிபிலிங் அப்படின்னு.
உடனே இருந்துக்கிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜியானும் வந்துக்கிட்டு 50வது ஆனிவர்சரிக்கு உங்களை சியரப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் 3 பேர் டோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்ருக்காங்களாம். அப்போ தான் வந்து நம்ம ஜியானை பற்றி நம்ம கசின் பொண்ணு வந்து சொல்கிறா, அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம அங்கிள் வந்து யாரையோ டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றே இருந்துட்டு நீயே கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவும் திட்டிட்டு சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே தெரியுக்கா அப்படின்னோடனே, அந்த பார்ட்டிக்கு நீ யாரையாச்சும் யாரை கூட்டிகிட்டு வரலான்ட்டு இருக்க, உனக்கு கூட்டிகிட்டு வரக்க இருக்காங்களா இல்லை இவளையே கூட்டிகிட்டு வரையா அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம பொண்ணோட அம்மா கேட்குறாங்க, அம்மா உன் மேனேஜரு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் சொன்னியே அது என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லைம்மா அதெல்லாம் சரியாயிடுச்சு, நான் தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அவங்ககிட்ட, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நாங்கள் 2 சரி பண்ணிக்கிட்டோம், இன்னைக்கு கூட பாரு கான்செப்ட்டுக்கு நான் அவங்க கூட தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜியானுக்கு தெரியுது, ஓ இவங்க இன்னைக்கு வந்து ஜூயி வந்து இவ கூட தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் நம்மட்டு சிரிக்கிறா. கொஞ்சம் மனசுக்குலாம் ஹாப்பி ஆகுது நம்ம பையனுக்கு, ப்ரொஃபஸரோட வரல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு வேற யாருக்கோன்னு நினச்சி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது, எனிவே நாங்கள் 2 பேரும் பேச்சப் ஆகிட்டோம், ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜியானோ வந்துட்டு ஓகேக்கா நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த வீச்சே ஐடி வந்து ஆட் பண்ணாததான் இத்தனைக்கும் காரணம். அதனால் பைவில் வந்து வீச்சேட் ஐடி வந்து ஆட் பண்ணிடுது. ஆட் பண்ணிவிட்டு சூயிக்கு வந்து மெசேஜ் பண்ணோன்னே சூயி யோசிக்கிறான், இது அவராக இருக்குமா வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, நீங்கள் வந்து ஜியான் தானே அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணோன்னே, ஏன் வேறு யாராச்சும் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேட்டுறானா, கண்டிப்பாக அது ஜியான் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க நான் வந்து அனுப்பி வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனும் ஒரு அமௌண்ட்டு சொல்கிறான். உடனே இருந்துக்கிட்டு நான் இன்ஸ்டால்மெண்ட்டு தந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்கானா. இவன் இருந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னா அதுக்கு பதிலாக உங்களை நான் ஒரு டின்னர் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னோடனே சொன்னோன்னே, ஓகே நாளைக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரிப்ளை பண்ணிடுறான். உடனே நம்ம பொண்ணுக்கு குசி ஆயிடுச்சு. வேகமாக போய் கபோர்டில் இருக்கிற ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணி இந்த 3ல் நான் நாளைக்கு எது போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரெட் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணுறானா. உடனே இருந்துட்டு நம்ம பொண்ணுக்கு இவன் கண்ணு குருடா என்ன, இங்கே ரெட் கலர் ட்ரெஸ்ஸே இல்லையே, இது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு நான் அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஒருவேளை ரெட் கலர் ட்ரெஸ் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பொண்ணு நெக்ஸ்ட் டேவே கிளம்பி ஷாப்பிங் பண்ண போயிடுறான். போய் அங்கெல்லாம் மாலில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால இருந்துக்கிட்டு அதே ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகும்போது ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வெளியே வரலான்னு பார்க்குறான். அப்போ தான் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். பார்த்தோன்னே ஐயோ இதுங்க வேறையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கசின் பொண்ணு கால் பண்ணுறான். சிஸ்டர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஷாப்பிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் ஆல்ரெடி ஷாப்பிங் தாண்டி வந்திருக்கேன், இங்கே வந்து பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவளும் எங்கே இருக்கிறீங்க எந்த பிளேஸு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, நான் உடனே வந்துடுறேன் நீங்கள் அங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இவ்வளோ ஏதோ சொல்ல வரலான்ட்டு இருக்கா, அதுக்குள்ளேயே கால் கட் பண்ணிடுறானா. உடனே நம்ம பிள்ளை வெளியே வரான். பேசிட்டு கரெக்டாக வெளியே வர கேர்ள் ஃப்ரெண்டும் அதே சேம் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பார்த்துருப்பான். அவளுக்கு வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஜூயி வெளியே வரான். ஜூயை பார்த்தோன்னே அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்துட்டு, மேடம் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக இருக்குது, அப்படியே உங்களுக்குன்னே அளவெடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாடல் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கலாம். ரொம்பவே குசி ஆயிடுது. உடனே அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இவ்வளவு வச்ச கண்ணாமல் பார்த்துட்டு இருக்கானா. பாவம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு தான் புகையுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்றே இருந்துக்கிட்டு இவ்வளோ நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து
என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஃபோட்டோ அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டில்லெல்லாம் 4-5 அனுப்பிச்சுக்கிறான். அனுப்பிச்சிட்டு ஜியானுக்கும் அனுப்பிச்சி விட்றான். ஒன்றே அப்போ தான் ஜியானுக்கு அனுப்பிச்சி விட்றான், எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அனுப்பிச்சி விட்றான். அப்போ தான் ஜியானு கான்ஜி யூ ப்ரொஃபஸர் எல்லோரும் ஹார்ஸ் ரைடிங்கில் முடிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜியானுக்கு வந்து அந்த பிக்சர் வருதா, பார்த்தோன்னே ஸோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு சிரிச்சிட்ருக்கானா. ஒன்றே இருந்துக்கிட்டு ஏன் நீ இப்போ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கான்ஜி கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றையில் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நமக்கு அதெல்லாம் ஒன்றையில் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிடுறாப்புல. இங்கே ஒன்றே இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டு வந்து ட்ரெஸ் வந்து மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து இது வந்து நான் பேக்கப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஜூயி வந்துக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம கசின் பொண்ணு வந்துடலாம். ஓ அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளோ. ஒன்னே இருந்துட்டு ஜூயி இருந்துக்கிட்டு ஏய் எதுக்கு இத்தனை வாங்குறது, அதெல்லாம் வேண்டாம், ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னோடனே அக்கா விடுங்க, இது சிஸ்டர் விடுங்க, இது வந்து என் அங்கிளோட கார்டு தான், அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னோடனே நீங்கள் மட்டும் எனக்கு கான்செப்ட் கூட்டிகிட்டு போனீங்களே அப்புறம் என்ன நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி தந்துடுறான். வாங்கி தந்துட்டு பக்கத்தில் போய் இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டோட லேடி வந்து வம்பழுத்துட்டு இருக்கிறான். ஆனால் சிஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது, ஆனால் மற்றவங்க ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணுற விதத்தை பார்த்தா தான் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வச்சு செஞ்சிட்ருக்கிறான். அந்த பிள்ளைக்கு கோவமே வந்துடுதா. உடனே அவன் சண்டைக்கு போகிறானா, உடனே பாய் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு பிடிச்சிட்டு நிறுத்திடுறான். உடனே ஜூயும் இவ்வளோ கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நீங்கள் இன்னைக்கு யாரு கூட டேட் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கசின் பொண்ணும் கிளம்பிடுறான். நம்ம ஜூயும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வரும்போது பார்க்குறான் கரெக்டாக ஜியான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. ஒன்னே இருந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது, நம்ம வேற ஏதாச்சும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் கரெக்டாக உள்ளே போகலான்னு பார்க்குறான். உடனே நம்ம ஜியான் ஜூயி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான்னா. உடனே நின்றுட்டு இல்லை நான் இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல, அதனால நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இல்லை இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது ஜியான் வந்து ஜூயே பார்க்குறானா. ஒன்னே இருந்துக்கிட்டு ஏன் அப்படி பார்க்குறீங்க, நான் ரொம்ப கேவலமாக இருக்கிறேன்னா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ ரொம்பவே டிஃப்ரெண்டாக அழகாக தெரிகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம பொண்ணுக்கு வெக்கம் வந்துடுது. நம்ம பிள்ளை வெக்கப்பட்டு இருக்காளா. அப்போ வந்து இருந்துக்கிட்டு அப்போ தான் ஜியான் சொல்கிறான், இது வந்து என்னோட ஃபேமிலி பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது ஃபேமிலி பார்ட்டியா, நம்ம 2 தனியாக போகலான்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. உடனே இருந்துட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு தனியாக போகலாம் அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக வந்து காது பக்கத்தோட சொல்கிறோன்னா நம்ம பொண்ணு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு ஓகே சொல்லாமல் இருப்பாளா. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே அங்கே இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே பாரு ஜியானுக்கு ஆள் இருக்குடி, ஜியானுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடஞ்சிருச்சு பாரு, எவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல மேடம் நீங்கள் மாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வாட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்களா. உடனே இருந்துட்டு இவ்வளோ பார்க்குறான். பார்த்துட்டு இல்லை நான் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே பார்க்கறதுக்கு அப்படியே மாடல் மாதிரியே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே எல்லாம் ஒரு பார்ட்டி வந்துட்டு என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜூயிக்கு தான் ஐயோ நம்ம தனியாக போகலான்னு நினச்சா எவன் பாட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறான். ஜூயி நீ பிஸியாக இருக்கிறியா, சாரி அந்த மாலில் நடந்த விஷயத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், பிஸியாக இருக்கிறியா ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கானா. அதை பார்த்தோன்னே நம்ம பொண்ணுக்கு பிஸியாயிருச்சு. பாரு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கள் அம்மாக்கிட்டே வரான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானா. ஒன்று இதை வந்து ஜியான்னு பார்த்துறான். பார்த்துட்டு ஒரு பார்வையாக பார்ப்பான். அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையா. உடனே இருந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருப்பா ஜியான் ஜூயிக்காங்க. உடனே இருந்துட்டு கேக் தரானா. ஒன்று இருந்துக்கிட்டு எல்லாத்த முன்னாடி தந்தோடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒன்று இருந்துக்கிட்டு சாப்பிடுங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் எப்பவுமே பிடித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கேக் தரானா. இவ்வளோ கடுப்பாயிருச்சு. என்ற பண்ணதான் தெரியாமல் அப்படி ஜியானை நைஸாக கிள்றான். அவனுக்கும் அப்படி வலிக்கும் போல, ஓவராக கிள்ளிட்டா போல, ரொம்ப வலிக்கும் போல. அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் மாறுது. அப்படிங்கிற சீன் வந்து அப்படியே வந்து இங்கே எபிசோட் முடியுது. வாங்க அடுத்தடுத்த எபிசோடில் எவ்வளோ ஒரு சாவசியமான விஷயம் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அப்படியே